ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மீல் மேக்கர் மசாலா கறி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு டைமே இல்லை, அதிக நேரம் வதக்கவும் கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி முட்டை சப்பாத்தி அதே போல் முட்டை தோசைக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டை விட 1 பங்கு அதிகமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. இது எல்லாமே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துல சாஃப்டாவே ஊறிடுச்சு. இந்த ஊறின மீன் மேக்கர் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மீன் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இது எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஒரு 2 செகண்ட் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா ஸ்மெல் அதிகமாக தெரியாது. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதிக நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. குயிக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு 2 விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சோயா மசாலா கறி ரெடி ஆயிடும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை புதினா கொத்தமல்லாம் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் முட்டை தோசை முட்டை சப்பாத்தி வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.